படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்லாம் கிளாப்ஸு விசில் தான். கண்டிப்பாக இந்த ஃப்ரைடே அடிச்சிருவாங்க, எல்லாரும் வந்து அடிச்சிருவாங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கடைசியில் எல்லோரும் எழுந்து கை தட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, படம் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு என்கேஜாக இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்கலை. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோம்னா நமக்கு என்ன கதை என்ன கிளைமேக்ஸ் தெரிஞ்சு, ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், மற்ற எல்லாம் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. பாலாவோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினேஷ், ஹரிஷ், சஞ்சனா, அவங்க அம்மாவாக நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெரி குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. which was very nice. I enjoyed. Thank you. கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரு தினேஷ் சார் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணோம் அவரை. அதுக்கு வந்து பயங்கரமாக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக. ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப சின்ன ஒரு விஷயம், அது ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. அண்ட் எண்டிங் நான் வந்து நம்ம யூஸ்வலாக நினைப்போம் இல்லையா, அந்த இது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அந்த ரொம்பவே புதுசாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே. படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். ஐ தாட் இட் வாஸ் அ ரொமான்டிக் மூவி, பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக they brought in a lot of emotions. They showed sports as well. I really loved the movie. So it's definitely a family watching movie. ஹரிஷ் கல்யாண் வந்து கில் பண்ணிட்டார் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து முன்னாடி பண்ண படத்துக்கும் இப்போ பண்ணுற படத்துக்கும் ஐ மீன் கம்பேர்ட் டு திஸ் இட்ஸ் நாட் ஹிஸ் ஸ்டைல். நோ, திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ட்ரைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இஸ் ஸ்கில்ட் இட். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I'm sorry? Yeah, I didn't really think they'd bring that into the storyline at all, because அது ஒரு ஆடியன்ஸாக ஏன் அவங்க வந்து விட்டு கொடுக்க போகிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இருந்தோம். But the fact that they brought that together was really nice. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. I think she was perfect. ரெண்டு பேரோட அம்மா பொண்ணோட கெமிஸ்ட்ரியும் வந்து it was really nice. சஞ்சனா தான் டேரக்டரோட ஃபர்ஸ்ட். நாட் ரியலி, ஹீஸ் டன் அ குட் ஜாப். அது எல்லாத்தையுமே ரொம்ப வெல் தாட் அவுட்டாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தேவ் கிவன் தேர் பெஸ்ட். ஐ திங்க் தேர் ஹாப்பி. ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் வச்சுருந்தாங்க. அண்ட் தே brought out that whole adrenaline. So really good job. ரொம்ப அப்படியே நீங்களே பிடிச்சிக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் அதே நேரத்தில் ஒரு ஃபீல் குட். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இன்னும் ப்ராசஸே பண்ண முடியல, அதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 1 hour தேவை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி பேச. ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன், தியேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி படம்லாம், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் அப்படி இருக்குது. ஒரு ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. நானே கத்திட்டு இருந்தேன், உட்காந்து தொண்டையெல்லாம் போச்சு, அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் பிரில்லியன்ட். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டர் கண்டென்ட்டு ஜாலியாக இருந்தது, படம் ஹாப்பனிங்காக இருந்தது. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். சாரி, நல்ல பர்ஃபார்மராக இந்த படத்தில் தெரியுறாரு. அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டும் அவர்கிட்ட வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு பிரதர். ஹாப்பியாக இருக்குது. அதான் லைக் ரெஃபரன்ஸ் எடுத்தால் நிறையா கேரக்டர்ஸை வச்சுட்டு சில படங்கள் பண்ணியிருப்பாங்கள்ல. லைக் மலையாள படம் ஐயப்பனும் கோஷியும், ஏன்னா அந்த மாதிரி படம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருவோம். அந்த மாதிரி படம் தமிழில் வந்திருக்கு, நல்லா எழுதியிருக்காரு. டைரக்டருக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. கேரக்டரைசேஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஈகோ வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவங்க எந்த பாயிண்டில் சேருவாங்கன்ற நம்மளே எப்படா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. மேஜிக்ஸ் நிறைய இருக்குது படத்தில், என்ஜாய் பண்ணலாம். அதுதான் ப்ளூ ஸ்டார் மாதிரி, தோனி, அந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் படங்கள் வந்தாலுமே இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. அந்த கேள்வியே வராது படம் பார்க்கும்போது. அதை மீறி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க கண்டென்ட்டுக்குள்ளே. ஸோ அதான் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ஸ் நோ லைக் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. இல்லை புதுசாக விளையாடிருக்காரு டேரக்டர். எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. ஹீரோயின் அண்ட் தினேஷ் சாருடைய ஒய்ஃபாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அம்மா மார்மியா கேரக்டர் எல்லாமே நேச்சுரல் ஆக்டிங். நல்ல வேலை வாங்கியிருக்காரு டேரக்டர், நல்லாயிருக்கு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட் வந்து ரொம்ப ரூரல் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு நல்ல சம ஸ்கிரிப்ட், ஃபேமிலி எமோஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, 2 பேரும் காம்போ சூப்பராக இருந்துச்சு. லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ஜானரில் இந்தியாவிலே செய்த ஒன் ஆஃப் த குட் மூவிஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் ஹேஸ் ஹார்ட் அண்ட் இட் ஹேஸ் ஸ்போர்ட்ஸ், அதை எல்லாம் தாண்டி உள்ள ஒரு மெசேஜும் இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹோல் டீம். எனக்கு தெரிஞ்சு ஹரிஷ் எனக்கு க்ளோஸ்னாலாம் சொல்கிறேன், ஹரிஷோடைய பெஸ்ட் மூவி. அண்ட் ஐ திங்க் இந்த படம் வந்து இட் வில் மேக் ஹிம் கோ பிளேசஸ். தினேஷோட கம்பேக் சூப்பராக இருக்குது. ஸோ 2 பேருமே காம்பினேஷன் நல்லா இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸை தாண்டி ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் அந்த மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க க்ரியேட் பண்ண எல்லா மொமெண்ட்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ அப்படியே எனக்கு தெரியவே இல்லை. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவியா? வாவ். ஐ திங்க் கிராஃப்டாக வந்து ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஒரு முதல் மூவியை இப்படி கொடுக்குற ஒரு டைரக்டர், ஐ திங்க் ஹி ஹாஸ் அ கிரேட் ஃபியூச்சர். ரொம்ப நாளாக அந்த ரூரல் சப்ஜெக்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இந்த கிரிக்கெட் பேஸ்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல மூவி, எல்லோரும் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது நம்மலாம் சொல்லணும்ல, பெரிய ஆக்டர்ஸ் தான் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அண்ட் டைரக்டர் ஆல்சோ நல்லாவே சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஈகோ கிளாஷ், அவர் தினேஷ், அவர் சொல்லவே வேணாம். அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம், இன்னும் இதே மாதிரி நிறைய படம் பண்ணணும். படம் ரெகுலர் கிரிக்கெட் ஸ்டோரி தான் இருந்தாலும் நம்மளை பார்க்க வச்சிச்சு, உட்கார வச்சிச்சு. நல்லா ஃபேஸாக எமோஷன் என்கேஜ் பண்ணிச்சு. நல்லா ரெகுலராக அந்த கிரிக்கெட்டை வச்சு ஏற்கனவே நிறைய படம் வந்திருக்கு அப்படின்றத தாண்டி ஜாதியை விட்டுட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு நல்ல டச். அதில் லவ், காமெடி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து படத்தில் கரெக்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா என்கேஜிங்காக இருக்குது, போரே அடிக்கல. படம் புதுசாக இருக்குது, எல்லாரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம் படத்தை. ஒரு 4-5 மொமெண்ட் இருக்குது, அது எல்லாமே வந்து கரெக்டான இடத்துல வச்சுருக்காங்க. நிறைய போட்டு தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக அந்த கிளாப்ஸ்க்காக பண்ணாமல் அது வைக்கிற இடத்துல கண்டிப்பாக மக்கள் கை தட்டுவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பாக் நல்லா ஒரு கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணிட்டு கரெக்டாக அது வேறு ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார், சண்டை மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. மாமனார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, பொண்ணோட அப்பா அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரி க்யூட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப அவங்க தான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் அவங்களோட படம் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாரும் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட லவ் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க 2 பேர் வரும்போது பிஜிஎம் சாங்ஸ் போடுறது, பழைய சாங்ஸ் போடுறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரியல் ஃபேமிலி என்டர்டெய்னர். இது ரொம்ப எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ், ஆன்டி கிளைமேக்ஸ். ஐ மீன் ஐம் ஜஸ்ட் சேயிங் த பிக்சர் வாஸ் டூ குட். ஹரிஷ் கல்யாண் அண்ட் கம்பேக் ஃபார் தினேஷ், அவங்க 2 பேரோட காம்போ அண்ட் அவங்களோட அந்த குட்டி குட்டி ரைவல்ரி இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரியலி ஃபன். அண்ட் ஃபேமிலியோட ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலியோட எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு அடிதடி, பிளட் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான ஒரு படம், நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். அது யாருமே சொல்ல மாட்டாங்க, அது ஃபஸ்ட் மூவினே மாதிரி இல்லை. த டெபியூட் டைரக்டர் வாஸ் டூ குட் அண்ட் ஹி வாஸ் டைரக்டோரியல் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷன் வாஸ் டூ குட். வெறும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ளே இருக்குது. அண்டு அந்த ஈகோக்கான ஒரு ஃபைட், ஒரு கிளாஷ் ஒன்று இருக்கும், அது உள்ளே இருக்குது. அதை தாண்டி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. விஜயகாந்த் சாருக்கு பயங்கரமான டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்து தமிழ் வச்சுருக்காப்புல. படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பயங்கரமாக எங்கேயுமே லேக் இல்லாமல் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இல்லை இது ஸ்டாண்டர்ட் ஆகும்,
100% சொல்லலாம். லப்பர் பந்து வந்து கண்டிப்பாக ஸ்டாண்ட் அவுட் ஆகும். இப்போது சென்னை 28 ஆரம்பிச்சோம் பார்த்தோன்னா அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் படமாக இருந்தது. அண்ட் அதில் வேறு எலமெண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் ப்ளூ ஸ்டார் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு 2 டீமு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் இது கிரிக்கெட் ட்ராமா தான். அந்த சிமிலாரிட்டிங்கிறது கிரிக்கெட் மட்டும் தான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து அந்த எலமெண்ட்ஸு, நடக்கிற ஜாகிரஃபி, இருக்கிற மனுஷங்க, அந்த ஒரு சப்பர்பனோட டேக்அவேன்னு ஒன்று படத்தில் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சப்பர்பன்னா நான் சரியாக காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய படங்களில். ரொம்ப நல்லா காட்டின படம் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாட்ச். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 2 பேருக்கும் வந்து ஈக்குவலாக ஒரு ஒரு ஓப்பனிங் மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ கிரிக்கெட் படம்னு வந்து சொல்லவே வேணாம், எப்பயுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. அதில் அவ்வளோ பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்குது. நம்ம பொலிட்டிக்கல் வியூஸாக வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் வந்திருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம ஆள் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காப்புல. ஆமாம். ஸோ வந்து ஜேபிபி வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன ரொம்ப சட்டிலான ஒரு ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காப்லே அப்படின்னு வந்து நினைப்பீங்க. இந்த படம் வந்து பாருங்கள், அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ பயங்கரமாக இருக்குது, வந்து பாருங்கள். ஈகோ கிளாஷ் பார்க்கும்போது ஆக்சுவலி எப்பயுமே படம் அதுதானே, எப்படி ஸ்மூத்தாகவே வந்து போகக்கூடாதுல்ல, ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பழைய ரஜினி சார் படம்லாம் வந்து எடுத்துனா அடி வாங்கினதுக்கப்புறமே அதுக்கப்புறமே தான் சூப்பராக வந்து காட்டுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான். ஸோ கெத்தாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு கெமிஸ்ட்ரி தான். அண்ட் சுவாசிக்க வந்து மலையாளத்துக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து சுவாசிக்கவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஞ்சு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ சஞ்சுவும் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அது ஃபஸ்ட்டு படம். ஸோ பயங்கரமான ஓப்பனிங்கான ஒரு படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். 3வது வாட்டி சொல்லிட்டா போதும். தேங்க்யூ.